காட்சியை பாருங்கள். மழை பெய்யுது, வாங்க போகலாம். இந்த இடத்துல மழை பெய்து ஒண்ணுதான் இருக்குது. மாடு வளர்ப்பு, மாடு கோழி வளர்ப்பு, சேரன் சோழன் பாண்டியன் சொல்லி மன்னர்களுடைய அழகிய கண்ணுக்கு இதமான காட்சியாக இருக்கிறது. அதோட வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வந்து இரண்டாம் குளத்திலேருந்து வந்து கிளிநொச்சி போயிட்டு கிளிநொச்சி டவுன்லேருந்து இந்த வீதி வந்து வட்டக்கச்சி, இந்த வட்டக்கச்சி வீதியால் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மழை பெய்து நனைஞ்சுதான் போய் தான் நிற்கிறேன் வந்து இந்த பகுதியில். இது வட்டக்கச்சி ரோடு. இந்த இங்காளி குடிமகன்கள் இங்காளி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தினுடைய அணைக்கட்டு தான் இந்த கரையோரமாக இருக்கும். அழகு மழை பெய்து கொண்டிருக்கு, அங்காளி தோட்டம் எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்குது. அழகிய காட்சி. இந்த இங்கால ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை பார்த்துட்டு இந்த வழியூடாக நாங்கள் வட்டக்கச்சி நோக்கி போய் அவ்வாறு நாங்கள் நமது பயணத்தை தொடருவோம். சரி, வாருங்கள், குளத்தை பார்த்துட்டு போகலாம். இது வந்து நான் சொன்ன வந்து வட்டக்கச்சிக்கு போகிற வீதி. இது நான் நிற்கிற இடம் தான் வந்து இந்த குளத்தினுடைய அணைக்கட்டு. இந்த குளத்துக்கு பேர் வந்து கிளிநொச்சி குளம். வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. இந்த கிளிநொச்சி குளம் வந்து பெரிதாக முட்டவில்லைன்னு சொன்னால் சிறிய குளம். அதாவது வந்து அங்கே உள்ள பெரும் குளங்களிலிருந்து வரக்கூடிய நீர்கள்லாம் இங்கு தேக்கி வைக்கப்படும், இதுதான் கடந்து செல்லும். ஆனால் இந்த இடத்துல மழை பெய்து ஒன்று தான் இருக்குது. இந்த பகுதியிலும் வந்து நன்னீர் மீன்பிடி இளைஞர்கள் சரி வந்து தூண்டில் மூலமும் சரி வலைகள் போட்டும் மீன் பிடித்து கொண்டிருக்கணும். இந்த பகுதியும் குளிர்மையாகவும் ஈரழிப்பாகவும், அதாவது ஒரு மலைகம் போன்ற இடங்களில் நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வை தருது. மழை அப்பப்போ பெய்து கொண்டிருக்கு, இப்பவும் பெய்து கொண்டு தான் இருந்தது. இதான் வந்து கிளிநொச்சி குளம். இந்த கிளிநொச்சி குளத்தின் அழகை பார்க்கலாம், பாருங்கள். அடுத்து நாங்கள் இன்னொரு பகுதியை நோக்கி போகலாம், பாருங்கள். கிளிநொச்சி குளத்தினுடைய அணைக்கட்டில் இருக்கிறேன். இது ஒரு பகுதி. கிளிநொச்சி குளத்திலிருந்து அங்காலே ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது. அந்த பால பகுதிக்கு நாங்கள் போகலாம். இந்த பகுதி இந்த கிளிநொச்சி குளம் அணைக்கட்டு இங்கால வீதிக்கு அங்காளி பக்கம் முழுக்க குடிமனைகள் இருக்குது. அங்கேருந்து வந்து விவசாய நடவடிக்கைகள்லாம் முற்றுமுழுதாக நடைபெறுகிறது. மாடு வளர்ப்பு, மாடு கோழி வளர்ப்பு, நெற்பயிற்சிகை மற்றும் இதர விவசாய நடவடிக்கை எல்லாம் நடைபெறுகிறது. இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது பெரும்பாலான விவசாய நிலங்களும் குளங்களும் அங்கங்கே தெரியுது. சரி, அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம், பாருங்கள். கிளிநொச்சி குளத்துக்கு அருகிலே வந்து ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து மினி ரெஸ்டாரண்ட், அதாவது வந்து பூங்கா மாதிரியான அமைப்பு, அதாவது வந்து கடைகள், அதாவது ஷோட்டிஸ் கடைகள், மற்ற விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு பூங்கா, அந்த மாதிரி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடமா யாழ்ப்பாணத்திலே பண்ணை அந்த மாதிரியான இடங்களை போன்று இதுவும் வந்து ஒரு சுற்றுலா தலமாக, ஒரு சிறுவர்கள் சரி பெரியவர்கள் சரி வந்து ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடமாக இந்த இடத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இங்கால பார்த்து நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து, அதாவது சேரன் சோழன் பாண்டியன் சொல்லி மன்னர்களுடைய பெயர்கள், மருதம், அந்த மாதிரி இயற்கை தமிழ் சார்ந்த பெயர்களுடைய நிறைய கடைகள் இயற்கை எழில் கொண்டு மருத மரங்களுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்காலே இருந்து குளத்தை பார்த்து ரசிப்பதற்கான இருக்கைகள் மேற்கொண்டு அனைத்தும் இங்கே, அதாவது ஒரு சுற்றுலா தலமாக இந்த இடம் இருக்கிறது. அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்தை வந்து பார்த்து செல்வதற்கு ஏதுவான இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த பகுதி இருக்க உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். வந்து இது கிளி வேர்ல்ட் என்ற ஒரு பேரெல்லாம் இருக்கு.
எல்லாம் இந்த நேரம் வந்து எல்லாமே பூட்டி இருக்குது, ஏன்னா யாருமே இல்லை, மழை நேரம் வேறு, எல்லா கடைகளும் பூட்டப்பட்டிருக்கு. மிகவும் அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. இந்த கடைகளை பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்குது. இந்த கடை இன்னும் இல்லை, ஏதோ கேஷியர்னு சொல்லி இருக்குது. நான் டிக்கெட் ஏதாவது போடுகிறோமோ இன்னும் தெரியலை, இப்படி இருக்குது. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கால மனசில கூட வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. உள்ளூர் மக்களும் சரி வெளியூர் மக்களும் சரி வந்து பொழுது போகக்கூடிய இடமாகத்தான் இந்த பகுதி காணப்படுது. நீங்களும் முடிந்தால் இந்த மழை குறைந்த நேரங்களில் வந்து இந்த பகுதியை பார்த்துவிட்டு செல்லலாம். இந்த பகுதி வந்து மழை காலத்தில் கூட நல்லா இருக்கும், வெயில் காலத்தில் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே மருதமரச்சோலைக்குள்ளே அமைந்திருக்குது. இதிலேருந்து ஏறி போகக்கூடிய மாதிரி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதனூடாக நாங்கள் மேலே சொல்லி ஒரு அந்த குளப்பகுதியை பார்க்கலாம். பாருங்கள், இந்த குளம் இதுதான் அந்த நான் முதல் பார்த்த குளம். அந்த படகு சவாரி நடைபெறுவதாக போட் போருக்கு நான் நினைக்கிறேன். வந்து இந்த அனர்த்தம் காரணமாக மழை காரணமாக வந்து எல்லாம் தடைப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்குது. அதில் பார்த்தா அந்த படகு சவாரி செய்யப்படுற இந்த படகு கூட மூழ்கி நிலையில் இருக்குது. அதனால தான் வந்து எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு, இன்னொரு நிறுத்தப்பட்டிருக்கு. மற்றும்படி இந்த பகுதியில் நிற்கிறதுக்கு மிகவும் விதமாக இருக்குது, சூழல் அப்படி இருக்குது. இந்த மாதிரி குளத்துக்கள், அதாவது படகு போகிறேன்னு சொன்னால் ஏறி போகக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு செய்திருக்கு. அதாவது இந்த கடற்கரை வழியை வந்து துறைமுகங்கள் அமைக்கப்பட்டிருக்குமே அதே போன்ற ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்குது, உறுதியான அமைப்பு. இதிலிருந்து தான் போகிறதுன்னு நினைக்கிறேன். மழை பெய்து கொண்டு இருக்குது, இடத்துல இருக்க நல்லா இருக்குது. இப்படியான அனுபவங்கள் வந்து எமது நாட்டில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கங்கே மீன் பிடித்து கொண்டிருந்த இளைஞர்கள் வந்து ஓடி போய் மலைக்கு ஒதுங்குகிறார்கள். நான் ஒரு மாதிரி இதில் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நானும் ஓட போகிறேன். இந்த இடத்த விட்டு போக மனம் வரவில்லை, இருந்தாலும் ஒரு அவசரத்தில் போகிறேன். காட்சியை பாருங்கள், மழை பெய்யுது, வாங்க போகலாம். நீளமான ஒரு பகுதி, ஒரு 2 கிலோமீட்டர் நீளமான ரோட் கரையில் வந்து 2 கிலோமீட்டர் நீளமாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு கட்டு இருக்குது, மக்கள் இறங்கி அதாவது குளிக்கிறனாலும் சரி அந்த மாதிரி வேலை செய்கிறது. இப்படி படிக்கட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அங்கே இளைஞர்களும் ஊரவரும் வந்து போட்டில், அதாவது வள்ளங்களில் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடினோம். இடக்கிட வந்து பீச்சு வலையிலும் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அழகிய கண்ணுக்கிரியமான காட்சியாக இருக்கிறது. அதோட வந்து இந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் இது விளங்குகிறது. இந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த குளம் மிகவும் ஒரு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரி அமைகிறது. சரி, நாங்கள் அடுத்த இடத்தை நோக்கி போகலாம். அதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அந்த பாலத்தை பார்த்துட்டு நாங்கள் போகலாமா. அதாவது அந்த குளத்துக்கு அருகில் இருக்கிற அந்த பாலம் ஒரு ஒருங்கிய பாலம் தான், இருந்தாலும் வலுவான பாலம் தான். கனரக வாகனங்கள் இதால் போய் வருது. இந்த குளத்தின் இங்கால பக்கம் குளம், இடையில வீதியை தொடர்ந்து இங்கால பாலம். அது வந்து நிறைந்த நீர் மழை ஓடிக்கொண்டிருக்குது. அந்த காட்சி அங்கே தெரிஞ்சு கொண்டிருக்குது. அதாவது குளத்தில் முக்கிய நீர் வழிந்தோடும் காட்சி பாருங்கள், எவ்வளோ அருமையான காட்சி இது. மழை பெய்து கொண்டிருக்கு, இருந்தாலும் நாங்களும் இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு படம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் வாங்க. நாங்கள் வந்து கிளிநொச்சி குளத்திலிருந்து அப்படி வரைக்குள்ள வந்து இந்த வயல்வெளி கூட 2 கரையும் வந்து மருத நிலம். அதாவது இந்த பகுதியில் வந்து வெள்ளப்பெருக்கு பெருசாக இல்லை, வெள்ளப்பெருக்கு இல்லாத வயல் நிலங்களில் வந்து நெல் அப்படியே விளைஞ்சு போய் நிற்குது. இனி அடுத்தது பூத்து காய்க்கிற ஒரு பருவத்தில் நெற்பயிர்கள் இருக்குது. ஆங்காங்கே மயில்கள் வந்து கூட்டமாக மயில் கூட்டம் நிற்குது. வீதிக்கு இப்போ இந்த வீதிக்கு பேர் வந்து பெரிய குளம், கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பெரிய குளம் என்ற ஊரில் போகிற
பிரதான வீதி, அதாவது இறந்த நிலத்தை கிழிச்சு கொண்டு போகுது இந்த வீதி. இந்த இந்த வீதி இந்த பேர் வந்து பெரியகுளம். பெரியகுளம் பகுதியில வந்து முழுவதுமாக பச்சை பசையிலண்டு தான் வயல்வெளிகள் இருக்குது. இந்த நேரத்துல வந்து அந்த மழை வந்து கொண்டிருக்கு, அதனால வந்து கட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம்.